சாய நமக. முருகாசரணம். ஆன்மீக ஆரோக்கியம். குளிர்காலத்துக்கு ஏற்ற பயனுள்ள தகவல்கள் பற்றி இப்பதிவில் சிந்திக்கலாம். இந்த குளிர்காலத்தில் கால் பாதம் அதிகமாக குளிரும். பாதம் குளிர்ந்தால் கண் பாதிக்கப்படும். எனவே வீட்டில் டெய்ல்ஸ் குளிராக இருந்தால் கால் உறை போட்டு கொள்ளலாம். தனியாக செப்பல் பயன்படுத்தலாம். தூங்கும்போது கால் உறை போட்டுக்கொண்டு தூங்கலாம். அதேபோல் கால்களின் ஏதாவது மெட்டல் போட்டிருந்தால், காப்பு கொலுசு மாதிரி ஏதாவது இருந்தால் உங்கள் உடல் சூட்டை உரியும். இதனால் உடல் பாதிப்பு ஏற்படாமல் நாம் தான் நமக்கு எப்படி இருக்கிறது என்று ஆராய வேண்டும். முக்கியமாக சிறு குழந்தைகளுக்கு இது மாதிரி அணிகலன்கள் குளிரால் பாதிப்பு ஏற்படுகிறதா என்றும் கவனிக்க வேண்டும். வெறும் தரையில் உட்காருவது, சுவரில் சாய்ந்து நீண்ட நேரம் உட்காருவது, இதனால் உடல் அந்த குளிர்ச்சியை உறிஞ்சிவிடும். ஜலதோஷம் பிடிக்கலாம். இது குறித்தும் கவனம் கொள்க. வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் போட்டால் கண்கள் பாதுகாக்கும். நல்லெண்ணெய் விளக்கு நீண்ட நேரம் எரிய விடுங்கள். குறைந்தது மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, அல்லது அதற்கு மேலும் எரிய விடுங்கள். நல்லெண்ணெய் நீண்ட நேரம் எரிந்து அது காற்றில் கலந்து அதை சுவாசிக்கும் நமக்கு மலச்சிக்கல், வயிற்று பிரச்சனை போன்றவை வராமல் தடுக்கும். இதனால் சளி தொந்தரவு எளிதில் ஏற்படாது. குளிர்காலத்தில் 2 அல்லது 3 மிளகு அளவு தரமான மஞ்சள் பொடியை குளிக்கும் தண்ணீரில் கலந்து குளித்து வர ஜலத்தினால் ஏற்படும் ஜலதோஷம் தவிர்க்கப்படும். மஞ்சளின் கபம் எதிர்க்கும் பலன்கள். சளி தொந்தரவால் அவதிப்படுபவர்கள், தினமும் காலையில் மூக்கடைப்பால் சிரமப்படுபவர்கள் வேப்பிலை, தேன், மஞ்சள், மிளகு இவற்றை உட்கொள்வதன் மூலம் பெரிதும் பயன்பெறலாம். 10 - 12 மிளகை கொரகரப்பாக பொடித்து 2 ஸ்பூன் தேனில் இரவில் ஊற வைக்கவும். 8 - 10 மணி நேரம் காலையில் இதை சாப்பிடலாம். தேனில் சிறிது மஞ்சள் கலந்து உண்பது பலன் தரும். மஞ்சளின் புற்றுநோய் எதிர்ப்பு பலன். கேன்சர் என்பது ஒரு நோய் அல்ல, உங்கள் உடலே அதற்கு எதிராக செயல்படுகிறது. சில உயிரணுக்கள் உங்களுக்கு எதிராகிவிட்டன. உடலை குறிப்பிட்ட இடைவெளியில் சுத்தம் செய்வது இதை தடுக்கும். வெறும் வயிற்றில் மஞ்சள் உட்கொள்வது ஒரு சிறந்த சுத்தம் செய்யும் முறை. கேன்சர் வந்த பின் இது பலன் தராது. ஆனால் தினம் காலை முதல் ஒரு கோழி அளவு வேப்பிலையும் மஞ்சளும் எடுத்துக்கொள்வது சிறந்த முறையில் சுத்தம் செய்து புற்றுநோய் உண்டாக்கும் உயிரணுக்களை உங்கள் உடலில் இருந்து அழித்துவிடும். பால் பொருட்களை தவிர்த்தாலே உங்கள் கபம் இயல்பாக நீங்கும். 1 லிட்டர் தண்ணீரில் 4 அல்லது 5 சொட்டு எலுமிச்சை சாற்றை கலந்து இந்த தண்ணீரை மட்டும் குடித்து வந்தால் குடிக்கும் நீரால் ஜலதோஷம் ஏற்படாது. சோப்பு பயன்படுத்தாமல் சீயக்காய் தூள், மூலிகை போன்றவற்றை பயன்படுத்தலாம். சோப்பு பயன்படுத்தினால் வேம்பு, மஞ்சள், எலும்பிச்சை கலந்து சோப்பு சிறப்பு. பைப் டேப்பில் தங்கியிருக்கிற குளிர்ந்த தண்ணீர் உள்ளங்கை, உதடு, தொண்டை, கண் மற்றும் ஆசனவாய் பகுதிகளுக்கு பாதிப்பு உள்ளாக்கும். கவனம். தலைக்கு தேய்க்கும் எண்ணெய், குறிப்பாக தேங்காய் எண்ணெய் குளிர்காலத்தில் உறைந்துவிடும். உறையும் தன்மை உள்ள எண்ணெயை தலைக்கு தேய்த்தால் தலை பாரமாக சிலருக்கு ஏற்படும். தலைவலி வரலாம். எனவே உறையாத எண்ணெய் பயன்படுத்துவது சிறந்தது. தினமும் குளித்துவிட்டு உடலெங்கும் நல்ல விபூதி நன்றாக அணிந்து செல்வது சிறப்பு. குறிப்பாக தொண்டைக்குழியில் விபூதி வையுங்கள். அதேபோல் இரவில் தூங்க செல்லும் முன் நெற்றியில், நெஞ்சில் நன்கு திருநீர் அணிவித்துவிட்டு படுப்பது ஆழ்ந்த அமைதியான தூக்கத்தை தரும். இதுவே சிறந்த ஆரோக்கியம்தான். ஜலதோஷம் பிடித்த நாட்களில் நடு இரவில் தொடர்ந்து இருமல் வரும். நல்ல தூக்கம் வரும். ஆனால் இருமல் தூங்க விடாது. அந்த இரவு நேரத்தில் சிறிது தரமான விபூதியை வாயில் போட்டு தண்ணீர் அருந்தாமல் படுத்து விடுவேன். சிறிது நேரத்தில் இருமல் நின்று அப்படியே தூங்கிவிடுவீர்கள். இதையும் தேவைப்படுபவர்கள் முயற்சிக்கலாம். குளிர்காலங்களில் ஜீரணமாவது சிரமமாக இருக்கும். அதனால் அதிக உணவு எடுக்காமல் அளவாக உட்கொள்வது சிறப்பு. எளிதில் ஜீரணம் ஏற்படக்கூடிய உணவு எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. மலச்சிக்கல் ஏற்படுத்தும் உணவை தவிர்ப்பது இந்த நேரத்தில் நல்லது. முட்டைகோஸ் ஜலதோஷத்தை தடுக்கும். மிளகு ரசம் கூடுதல் சிறப்பு. வால்நட் எனப்படும் அக்ரூட் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். நார்ச்சத்து நிறைந்தது. தாலி சாதி சூரணம் ஜலதோஷத்துக்கு நல்லது.
காலையில் வெதுவெதுப்பான நீரில் சுடு நீரில் அல்ல சிறிது தேன் கலந்து பருகி வந்தால் புத்துணர்வாக இருக்கும். பிள்ளையார் கோவில் அல்லது நமக்கு வீட்டில் பூஜை அறைக்கு முன்பாக தினமும் தோப்புக்கரணம் 10 - 15 தடையாவது போட்டு விடுவதால் உடலுக்கு கூடுதல் உற்சாகம் கிடைக்கும். வீட்டில் காலை மாலை நயம் சாம்பிராணி போட்டுவாங்க. சுவாசம் உற்சாகம் அடையும். வீட்டுக்குள் காற்று தூய்மை அடையும். குளிர்காலத்தில் தமோகுணம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதற்காக கடவுள் நாமம் பாடல் நம்மை சாத்வீகத்தில் நிலைக்க செய்யும். பக்தர்கள் விரதமிருந்து வழிபாடு செய்வது இதற்கு துணை புரியும். ஓம் நம சிவாய. திருநீலகண்டம். ஓம் நமோ பகவதே ருத்ராய. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா போன்று நீங்கள் விரும்பிய இறைநாமங்களை சொல்லி வாருங்கள். பிரம்மானந்த ஸ்வரூபா ஈஷா ஜெகதீஷா அகிலானந்த ஸ்வரூபா ஈஷா மகேஷா. இந்த பாடல் சக்தி ஊட்டப்பட்ட பாடல். இந்த பாடலை காலை மதியம் மாலை என 3 வேளையும் குறைந்தது 7 முறையாவது சொல்லி வாருங்கள். யோக யோக யோகேஸ்வராய பூத பூத பூதேஸ்வராய கால கால காலேஸ்வராய சிவ சிவ சர்வேஸ்வராய சம்போ சம்போ மகாதேவாய. இந்த நாமத்தை காலை மாலை குறைந்தது 12 முறை கூறி வாருங்கள். நம் அருளாளர்கள் அவதரித்த காலத்தில் குளிர் சுரம் ஏற்பட்டு பலர் பாதிக்கப்பட்டனர். அப்போது அவர்களை திருப்பதிகம் காப்பாற்றியது. அதையும் தெரிந்து கொள்வோம். திருநீலகண்ட திருப்பதிகம். திருநீலகண்ட பதிகம் திருஞான சம்பந்தர் சுவாமிகளால் திருக்கொடிமாட செங்குன்றார் எனப்படும் திருச்செங்கோட்டில் பாடப்பெற்றதாகும். திருச்செங்கோட்டில் இறைவனும் இறைவியும் ஒரே திருமேனியில் அர்த்தநாரீஸ்வரர் என்ற திருப்பெயருடன் எழுந்து அருள் புரிகின்றனர். திருஞான சம்பந்த பெருமான் திருநாவில் சங்கமுகநாதரை வணங்கி பதிகம் பாடி துதித்து மீண்டும் திருக்கொடிமாட செங்குன்றினர் வந்து அங்கு தங்கியிருந்தார். அப்போது அங்கு பனிக்காலம் நிலவியது. அதனால் குளிர் சுரம் பரவி மக்களை பெரிதும் வருத்தியது. திருஞான சம்பந்தருடன் இருந்தவர்களையும் குளிர் சுரம் பற்றியது. இச்செய்தியினை அறிந்த திருஞான சம்பந்தர் சிவபிரானது திருவடியை தொழுது குளிர் சுரத்தை போக்குமாறு அவ்வினைக்கிணை என தொடங்கும் பதிகம் பாடினார். இப்பதிகத்தில் ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் தீண்டப்பெறாத திருநீலகண்டம் என்று பாடப்பட்டுள்ளது. இதனால் இப்பதிகம் திருநீலகண்டவதிகம் என்று அழைக்கப்படுகிறது. இப்பதிகத்தினால் மக்களின் குளிர் சுலம் நீங்கியது. இன்றும் இப்பதிகத்தை பக்தியுடன் பாராயணம் செய்து வந்தால் ஜுரம் சளியினால் ஏற்பட்ட தொண்டை கோளாறுகள் உள்ளிட்ட நோய்கள் சரியாகும். இப்பதிகத்தின் 7வது பாடல் கிடைக்கப்பெறவில்லை. 4வர் துதி. பூலியர்கோன் வெப்பமொழிந்த புகழெறியர்கோன் கடல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அனைத்தபிரான் அடி போற்றி. வாழத்திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழியமில் திருவாத ஊர் திருத்தாள் போற்றி. ஓம் நீலகண்டாய நம. திருச்சிற்றம்பலம். பாடல்களை டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்கின்றேன். பிடித்திருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களுக்கு. சாத்வீகமாக இரு, சமநிலையிலிரு என்பதை ஞாபகத்தில் வையுங்கள். ஆரோக்கியம் உண்டாகட்டும், உற்சாகம் உண்டாகட்டும். நன்றிகள் கோடி. தீபா சங்கர்.